நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? Let's open our Bibles once again to 2 Corinthians chapter 4 and read verses 17 and 18. மறுபடியுமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேத பாடத்தை திருப்புவோமாக. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். For a light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory, while we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These days we have been examining the Word of God and Christian life under a central theme, why these sufferings? இந்த நாட்களிலே ஏன் இந்த பாடுகள் என்ற தலைப்பை கிறிஸ்தவத்தின் பார்வையிலே வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். Why do people have to suffer? ஏன் ஜனங்கள் பாடுபட வேண்டும்? What is God doing looking at people suffer? ஜனங்கள் பாடுபடுவதை கண்டுகொண்டு தேவன் என்ன செய்கிறார்? After becoming a child of God, why should we continue to suffer? நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகு ஏன் நாம் நம்முடைய பாடுகளில் தொடர்ந்து இருக்க வேண்டும்? These are the things that we have been considering these days. இதைத்தான் இந்த நாட்களிலே நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். And we shall see a little more of this today. அதை குறித்து இன்னும் அதிகமாய் இன்றைக்கு காண்போம். How would you like to have a school where there is no exams at all? ஒரு பள்ளியிலே பரீட்சையே இல்லாத ஒரு பள்ளியை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? No. Will it be good to see a school where there is no exams? ஒரு பள்ளியிலே பரீட்சை இல்லாமல் இருக்கும் பொழுது அது நல்லதா? Children will like such a school. அப்படிப்பட்ட பள்ளியை பிள்ளைகள் விரும்புவார்கள். Parents won't like it. ஆனால் பெற்றோர்கள் விரும்ப மாட்டார்கள். Because in such a school you don't have to study, so children will like that very much. It's very easy to go there. You can jump from class to class, from standard 1 to standard 12 when you finish school. அப்படிப்பட்ட பள்ளிகளை பிள்ளைகள் அதிகமாய் விரும்புவார்கள். ஏனென்று கேட்டால் 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் பரீட்சை இல்லாமலே நன்றாக விளையாடி கொண்டு குதித்து மேலே வந்து விடலாம். But will the parents send their children to such a school? அப்படிப்பட்ட பள்ளிக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவார்களா? They won't. இல்லை. Because they know in such a school their child will not grow intellectually. அவர்களுக்கு ஏனென்றால் நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட பள்ளிகளில் அவர்களுடைய பிள்ளைகள் அறிவு கண்ணோட்டத்தோடு கூட ஞானத்தோடு வளர முடியாது என்பதை அறிந்திருக்கிறார்கள். Responsible parents will send their children only to a school where there are exams. பொறுப்புள்ள பெற்றோர்கள் எந்த பள்ளிகளில் பரீட்சைகள் இருக்கிறதோ அந்த பள்ளிகளுக்கே தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவார்கள். We having a responsible father who's concerned with our growth, who knows that we will grow only if we write our exams in our life itself, allows us, sends us to such a school. நம்முடைய அன்புள்ள பரமபிதா அவருக்கு நன்றாக நம்முடைய வளர்ச்சியை குறித்ததான அவ்வளவு அக்கறை கொண்டவர். அவருக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய பிள்ளையை பரீட்சை இருக்கிற பள்ளிக்கு அனுப்பினால்தான் வளர முடியும் என்று சொல்லி அதற்கே அனுப்புகிறார். But we, like irresponsible children, love to go to a school where there are no exams at all. We like a happy-go-lucky life. ஆனால் நாமோ பொறுப்பற்ற பிள்ளைகளாக பரீட்சை இல்லாத பள்ளிகளுக்கு போய் சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தி அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நடத்த விட வேண்டும் என்று விரும்புகிறோம். Well, we will be happy, but there will be no growth. நல்லதுதான், சந்தோஷம் இருக்கும், ஆனால் வளர்ச்சி இருக்காது. The man who will risk nothing, ஒரு மனிதன் அபாயத்திற்கு உட்படாமல் இருப்பானே ஆகில், if he will say nothing, அவன் ஒன்றையும் பேசாதிருப்பானே ஆகில், if he will do nothing, அவன் ஒன்றையும் செய்யாதிருப்பானே ஆகில், such a man can avoid a lot of suffering. அப்படிப்பட்டதான மனிதன் அநேக பாடுகளை தவிர்க்க முடியும். But at the end of his life he will have achieved nothing. அவனுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையின் முடிவிலே அவன் ஒன்றையும் அடையாதிருக்கிறான். He will die as a good for nothing. அவன் மரிக்கும் பொழுது ஒன்றுக்கும்
பிரயோஜனமற்றவனாய் மரிக்கிறான். Great men have grown in the midst of sufferings. பெரிய மனிதர்கள் பாடுகளின் மத்தியிலேயே வளர்ந்திருக்கிறார்கள். Thank God we have a God who knows that we need suffering and send us through sufferings. நம்முடைய தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நமக்கு பாடுகள் தேவை, நம்முடைய வளர்ச்சி தேவை என்றும் நமக்கு பாடுகள் தேவை என்றும் அப்படிப்பட்டதான பள்ளிக்கு அவர் நம்மை அனுப்புகிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோமா. When parents send their children to school for the first time, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முதன்முறையாய் பள்ளிகளுக்கு அனுப்பும் பொழுது, when the parents leave the children in school and come away, what will the children do? அப்படி பிள்ளைகளை பள்ளியிலே விட்டுவிட்டு அவர்கள் திரும்பி வரும்பொழுது பிள்ளைகள் உடனடியாக என்ன செய்வார்கள்? They will cry. அவர்கள் அழுவார்கள். So when the parents see the children crying, what will the parents do? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழுகிறதை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? Oh, my child is crying, so I don't want my child to study in school and take the child back home. என்னுடைய பிள்ளை அழுகிறது, ஐயோ அழ வேண்டாம், ஆகையினால் என் பிள்ளையை நான் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நினைக்கிறார்களா? How many did that to your children? When you saw your children crying in school, you brought your children back home and never sent them to school again because they might cry, you know. I want my children to be happy all the time. How many of you did that? எத்தனை பெற்றோர்கள் இங்கே தங்களுடைய பிள்ளைகளை முதல் முறையாய் பள்ளிக்கு விட்டு அந்த பிள்ளை அழுவதை கண்டவுடனே ஐயோ என் பிள்ளை அழுகிறது, இனி படிக்க வேண்டாம் என் பிள்ளை என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே படிப்பை நிறுத்தி விட்டீர்கள்? Nobody? யாருமே இல்லையா? What cruel parents you all are. எவ்வளவு கடினமான பெற்றோர்கள் நீங்கள். You can see your child crying and leave the child there crying and come away. உங்களுடைய பிள்ளை பள்ளியிலே அழுது கொண்டிருக்கிறது, அழ விட்டு வந்து விட்டீர்களா? This is the same way we misunderstand our God sometimes. He lets us cry, he watches us cry, he does nothing about it. அதே வண்ணமாக தேவன் நம்மை பாடுகளினூடாய் நடத்துகிறார், நம்மை அழும்படியாக விட்டு விடுகிறார், கண்ணீர் சிந்தும்படி நம்மை விட்டு விடுகிறார். And like little children who have no understanding about God, we complain, what kind of a God is this? He looks at me crying and enjoys life, is it? அந்த சிறு பிள்ளைகளைப் போல நாமும் தேவனை தவறாக புரிந்து கொண்டு என்ன தெய்வத்தை நாம் வைத்திருக்கிறோம், நம்மை அழ கண்ணீர் சிந்த அவர் பார்த்து கொண்டே இருப்பாரோ? Thank God we have such a God who, though we cry, does not wipe our tears at that moment. அழுதாலும் அந்த நேரத்தில் நம்மை துடைக்காதபடிக்கு நம்மை அழ விட்டு விடுகிறதான அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். This proves that he is not just God up there, he is our personal father. இது அவர் மேலே இருக்கிற ஒரு தேவன் என்று நிரூபிக்கவில்லை, மாறாக நம்முடைய தனிப்பட்ட பரம பிதாவாய் இருக்கிறார். He is not only a God up there, he is our father as well. அவர் அங்கு மேலே இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தகப்பனாயும் இருக்கிறார். Today I would like to spend some time on trying to analyze on situations like tragedies when they strike a person's life. இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய துக்ககரமான பாதைகளில் போகிறதான, அதாவது தன்னுடைய ஜீவியத்தில் துக்கமான முடிவுகளை உண்டாக்குகிற பாதைகளில் போகிறதை குறித்து நாம் காண போகிறோம். Sometimes people go through heart-rending situations. சில நேரங்களில் இருதயத்தை கிழிக்கக்கூடிய சம்பவங்களினூடாய் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். And we wonder, why is God doing that? உடனடியாக நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது, ஏன் தேவன் இப்படி செய்கிறார்? Why is God allowing this in my life? Why did this happen? ஏன் இது இப்படி நடக்க வேண்டும்? இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் ஏன் என்னுடைய ஜீவியத்தில் அனுமதிக்க வேண்டும்? And we keep asking why, but there seems to come no answer. நாம் தொடர்ச்சியாக ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பதில் ஒன்றையும் காணோம். In such a time, how do we react? அப்படிப்பட்டதான நேரங்களில் நாம் எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? What are the things that we must know? நாம் என்ன காரியங்களை அறிந்திருக்க வேண்டும்? We will look at some things. சில காரியங்களை காண்போம். Now if you consider the story of Job, நீங்கள் யோபின் சரித்திரத்தை பார்ப்பீர்களேயாகில், I don't think anyone in this world would have suffered like Job suffered. யோபு பாடுபட்டது போல, கஷ்டப்பட்டது போல இந்த உலகத்தில் வேறு ஒரு மனிதனும் கஷ்டப்பட்டிருக்க முடியாது. He lost all his wealth in one day. ஒரே நாளில் தன்னுடைய சொத்துக்கள் யாவையும் அவன் இழந்து போனான். And the same day all his 10 children died. அதே நாளில் தன்னுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். And in a few days he fell sick and was full of sickness from head to foot.
அது கொஞ்ச நாட்களிலே அவனும் வியாதிப்பட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் அவன் வியாதியிலே வேதனைப்படுகிறான். And Job was full of questions. Why is this happening to me? இந்த யோபு ஏன் என்றதான கேள்விகளோடு அநேக கேள்விகள் நிறைந்தவனாய் காணப்பட்டான். Now we know something about Job that Job himself did not know. யோபுக்கே தனக்கு தெரியாத சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். What is that? அது என்ன? We know that part of the reason why Job went through such a path in his life, why Job's life had faced such a tragedy, was there was a challenge between God and Satan over Job. யோபு ஏன் இப்படி தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளவு அதிகமான பாடுகளுக்கூடாய் போனான் என்றால் தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவே ஒரு சவால் ஏற்பட்டபடியினால். We know that because we read the book of Job. நாம் அந்த யோபின் புத்தகத்தை வாசித்தபடியினால் அதை நாம் அறிந்திருக்கிறோம். Job never knew that there was a challenge between God and Satan over him. அவனை குறித்து தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு சவால் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவன் அறியாதிருந்தான். God did not go to Job and say, Job, I've made a challenge over you with Satan. Please don't deny me, don't give up on me, don't ruin my reputation. Please, whatever happens in your life, keep praising me. God didn't tell that to Job. தேவன் யோபினிடத்தில் முதலாவதாகவே போய் யோபு கவலைப்படாதே, எனக்கும் சாத்தானுக்கும் உன்னை குறித்து ஒரு பெரிய சவால் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னை மறுதலித்து விடாதே, என்னை விட்டு விடாதே, என்னை தொடர்ந்து நீ துதித்துக் கொண்டே இரு என்று தேவன் அவனிடத்தில் மெதுவாக முதல்ல போய் சொல்லவே இல்லை. All that happens suddenly in his life without any reason, without any warning. அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் திடீரென்று காரணமும் இல்லாமல் எச்சரிப்பும் இல்லாமல் அவனுக்கு நடந்தது. And after so many chapters and days of questioning God and about of conversation with his friends, அநேக அதிகாரங்களாக அவன் தேவனை கேள்வி கேட்டவனாயும் தன்னுடைய சிநேகிதரோடு கூட கண்டதான சம்பாஷணைகளிலும் at the end of all that, இவைகளின் எல்லாவற்றின் முடிவிலும் so many days of silence, no God in the picture at all. He is crying out, he is asking questions, many friends are responding to him, many friends are accusing him, asking questions, but there is no God at all in the picture. God is silent. அநேக கேள்விகளை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுடைய சிநேகிதர்கள் அதற்கு வந்து அவனை கேள்வி கேட்கிறார்கள். அவர்களோடு கூட அவன் அதிக சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறான். இவைகள் எல்லாம் நடந்தாலும் தேவனோ அவனுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் அமைதியாயிருக்கிறார். After many days, suddenly God breaks through the silence. அநேக நாட்களுக்கு பின்பு திடீரென்று தேவன் அந்த அமைதலை உடைக்கிறார். When God breaks through the silence, தேவன் அமைதலை உடைக்கும் போது பிளக்கும் பொழுது what does God say? தேவன் என்ன சொல்கிறார்? Job, thank you so much for not disappointing me. யோபுவே, நீ என்னை மறுதலிக்காதபடியினால் உனக்கு மிக்க நன்றி. You know why I allowed you to go through these sufferings till now? இதுவரைக்கும் நீ பாடுகளினூடாய் ஏன் உன்னை போகும்படி அனுமதித்தேன் தெரியுமா? Did God give him any answer? தேவன் ஏதாகிலும் பதில் அவனுக்கு கொடுத்தாரா? Did God offer any explanations as to why that happened suddenly in his life? திடீரென்று இப்படிப்பட்டதான காரியங்கள் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி அவனுக்கு விளக்கவரை தந்தாரா? When God spoke to Job, God did not explain, he exploded. தேவன் யோபுவோடு பேசின பொழுது அவனுக்கு அவர் விவரிக்கவில்லை, விளக்கம் சொல்லவில்லை, மாறாக அவனுக்கு வெளிப்படுத்தினார். No, he exploded. அவர் வெடித்து விட்டார். In other words, God started shouting at Job. Instead of consoling him, God was shouting at him. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் அவனை ஆறுதல் படுத்துவதற்கு மாறாக தேவன் அவனை பார்த்து உரத்த சத்தமாய் பேசி கத்திக் கொண்டிருக்கிறார். Job, stand before me. I'm going to ask you questions. Let's see if you can answer. யோபு, எனக்கு முன்னே வந்து நிற்பாயாக, நான் சில கேள்விகளை கேட்கட்டும், உனக்கு பதில் தெரிகிறதா என்று பார்ப்போம். And God asked him a volley of more than 60 questions at a stretch. ஒரே முறையாக 60 கேள்விகளை கேள்விகளுக்கு மேலாக தேவன் அவனை கேட்டார். Job, do you know this? Job, do you know that? Job, have you seen this? Have you seen that? Question after question, more than 60 of them. யோபு, உனக்கு இது தெரியுமா? யோபு, உனக்கு அது தெரியுமா? யோபு, நீ அதை பார்த்திருக்கிறாயா? யோபு, இதை நீ பார்த்திருக்கிறாயா என்று 60 கேள்விகளுக்கு மேலாய் அவனை கேட்டார்.
Why did God do that? ஏன் தேவன் அப்படி செய்ய Why வேண்டும்? did the God of comfort do that to Job? ஆறுதலின் தேவன் ஏன் யோபுக்கு இப்படி செய்ய வேண்டும்? After so much of trial after trial in his life, instead of consoling him, why is God seemingly shouting at him? சோதனைகளுக்கு பின்பாக இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டே இருந்தன. அவனை ஆறுதல் படுத்துவதற்கு மாறாக தேவன் ஏன் இப்படி கேட்க In வேண்டும்? all those questions that God asked Job, Job had only one answer for all the questions. தேவன் கேட்டதான எல்லா கேள்விகளுக்கும் யோபுவினிடத்தில் ஒரே ஒரு பதில் மாத்திரமே இருந்தது. Lord, I don't know. தேவனே, எனக்கு தெரியாது. I don't know the answer for any of the questions you are asking. நீர் கேட்கிறதான எந்த கேள்விக்கும் எனக்கு ஒரு பதிலும் தெரியாது. By asking those questions to Job, what was God trying to convey to Job? யோபுவினிடத்தில் இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்கிறதுனாலே தேவன் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார்? There was a small message in all those questions. இந்த எல்லா கேள்விகளிலும் ஒரு சிறிய செய்தி காணப்படுகிறது. I know Job, I know. யோபுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். Trust me. என் மேல் நம்பிக்கையாயிரு. I know Job, I know. Trust me. யோபுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். You may have a lot of questions in your life. Remember, I know everything in every detail about your life. I know what's going on. I know the pain you're going through. Trust me that I'm permitting it. உனக்கு நீ ஒருவேளை பலவிதமான பாடுகளினோட கேள்விகளோடு கூட இருக்கலாம், பிரச்சனைகளுக்குள்ளாய் பாடுகளுக்குள்ளாய் இருக்கலாம். என்றாலுமோ உன்னை உன்னுடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் உன்னுடைய எல்லா பாடுகளின் மத்தியிலும் நான் அங்கு இருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know what's going on in your life. That's the message of the book of Job. உன்னுடைய ஜீவிதத்தில் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் யோபுவினிடத்தில் அந்த செய்தியாய் சொல்லி இருக்கிறார். There is another reason why God permitted all these trials in Job's life. யோபுவின் வாழ்க்கையிலே இவ்வளவு பாடுகளை சோதனைகளை தேவன் ஏன் அனுமதித்தார் என்பதற்கு மற்ற ஒரு காரணமும் உண்டு. And God did not explain him all the reasons why he had to go through those sufferings. இப்படிப்பட்டதான பாடுகளினூடாய் அவன் ஏன் போக வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு விளக்கி சொல்லவே இல்லை. Why? ஏன்? God knew that after Job's trial, his story is going to be put into the Bible. Many thousands and thousands and thousands of suffering people are going to read it. They must get the message of suffering. தேவனுக்கு நன்றாக தெரியும், யோபு இத்தனை பாடுகளூடாய் போய் முடிந்த பின்பு யோபுவின் வாழ்க்கையானது வேதத்தின் வரலாறாய் எழுதி வைக்கப்பட போகிறது. அநேக பாடுகளை சந்திக்கிறதான என்னுடைய ஜனங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்க போகிறார்கள். And they should know what they should do during suffering. பாடுகளின் மத்தியிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. So there are certain situations in life that God will not offer reasons for our suffering. ஆகையினாலே நம்முடைய ஜீவியத்தில் சில சம்பவங்களிலே தேவன் ஏன் இந்த பாடுகள் என்பதற்கு காரணம் தருவதில்லை. The Bible will not tell us what we want to know. The Bible has only what we need to know. வேதம் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று அது சொல்லுகிறதில்லை, மாறாக நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையே சொல்லுகிறது. So all that we want to know, the Bible may not have the answer, but the Bible does have the answer for all that we have to know or need to know. நமக்கு என்னவெல்லாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்பதற்கெல்லாம் வேதம் சொல்லவில்லை, மாறாக நாம் என்ன காரியத்தை கட்டாயம் அறிந்திருக்கத்தான் வேண்டும், தெரிந்திருக்கத்தான் வேண்டும் என்பதை அந்த காரியங்கள் மாத்திரமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. Sometimes God permits some sufferings in our life. He will not explain. சில சமயங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார், விளக்கம் தருவதில்லை. For example, read Luke chapter 13 and verse 4. உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிப்போம். 4-5 வசனங்கள் வாசிப்போம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். So what's God saying in these verses? இந்த வசனங்களில் தேவன் என்ன சொல்கிறார்? God is saying that there were worse people in those days. They were fairly good compared to the sinners of those days, the 18 people who died. அங்கு மரித்ததான 18 பேர் பாவிகளை காட்டிலும் அவர்களோடு கூட ஒப்பிடும் பொழுது நல்லவர்களாய் தான் இருந்தார்கள். Then why did that tower fall on 18 of them and kill them? ஏன் அந்த கோபுரம் அந்த 18 பேர் மேல் விழுந்து அவர்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டும்? Did God give an answer? தேவன் அதற்கு பதில் தந்தாரா? No, he doesn't give an answer. அங்கே அவர் பதில் தரவில்லை. But he tells the people, if you don't repent, you will also perish like this one day. அங்கே தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் மனம் திரும்ப வேண்டும், திரும்பாத பட்சத்தில் நீங்களும் அப்படி அழிந்து போவீர்கள். So sometimes God is silent about our suffering. ஆகையினாலே தேவன் சில சமயங்களில் நம்முடைய பாடுகளின் மத்தியில் அமைதலாய் இருக்கிறார். What is the message that we learn then? அங்கே நாம் படிக்கிறதான பாடம் என்ன? God is telling you, I know my child, I know, trust me. தேவன் அங்கே சொல்லுகிற காரியம், தேவன் அங்கே உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளையே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும், என்னை நீ நம்புவாயாக. I know what's going on in your life. Don't think that I have turned away. Don't think that I'm not watching. I know everything in every minute detail. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான சிறிய காரியம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆகையினாலே எல்லாம் எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். So learn to trust me. ஆகையினாலே என்னை நம்புவதற்கு கற்றுக்கொள்வாயாக. That's the first thing we must learn. When God is silent and he does not offer explanations, remember, although he does not offer reasons, it's not without a reason. He knows everything that's going on. Trust him. ஆகையினாலே முதலாவது காரியம், நாம் பாடுகளினூடாய் போகும் பொழுது தேவன் அமைதலாய் இருக்கிறார் என்றால் அதிலே தேவன் அறியாமல் ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறதா என்று அர்த்தமல்ல. மாறாக அவர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிவேன், உன்னுடைய குறித்து எல்லா காரியங்களையும் நான் அறிவேன், ஆகையினாலே நீ என்னை நம்புவாயாக. The second thing that we have to understand, இரண்டாவது காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, when we turn to Lamentations chapter 3 and read verse 33, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது, அவர் மனப்பூர்வமாய் மனபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. For he doth not afflict willingly, nor grieve the children of men. So God does permit afflictions, but when he permits afflictions, he does not do it willingly. தேவன் வேதனைகளை அனுமதிக்கிறார். அப்படி அவர் அனுமதிக்கும் பொழுது அதை அவர் மனப்பூர்வமாய் செய்கிறதில்லை. So when he allows suffering in our life, he is not very happy to allow us to suffer. நம்முடைய வேதனைகளை அவர் நமக்கு அனுமதிக்கும் பொழுது அதை அவர் சந்தோஷமாக அனுமதிக்கிறதில்லை. He does not want us to suffer. நாம் பாடுபட அவர் விரும்புகிறதும் இல்லை. But he permits suffering for a reason. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் பாடுகளை அனுமதிக்கிறார். He allows sufferings to come across our life because we have to suffer for a good reason. நம்முடைய பாடுகள் நமக்கு வரும்பொழுது தேவன் அதை நமக்கு அனுமதிக்கிறார். ஏனென்று கேட்டால் நாம் ஏதோ ஒரு காரியத்தை அங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். So whether he tells us the reason or not, there is a reason, but it is not needful for us to know for the time being. அவர் காரணத்தை நமக்கு சொல்லுகிறாரோ இல்லையோ, ஆனால் அந்த காலங்களில் நாம் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். We must know that he is doing it for a reason. நமக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அப்படி செய்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now God permits all suffering in our life only for our good. தேவன் நம்முடைய நன்மைக்காகவே எல்லா பாடுகளையும் அனுமதிக்கிறார். There's a verse in the Bible like this, all things work together for good to them that love God, to them that are called according to his purpose. நாம் வேதத்தில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். Read that verse please. And we know ரோமர் 8:28. 8:28 Romans. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. Now understand this clearly. இதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். There is a group of people who are called. ஒரு கூட்டம் ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Here we read of that God has a purpose. இங்கே நாம் வாசித்தோம், தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. And for the fulfillment of that purpose, there is a group of people who are called. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும்படியாக
தேவன் ஒரு கூட்டம் ஜனங்களை அழைக்கிறார். They are the ones who are going to execute that plan. அந்த திட்டத்தை அவர்கள்தான் நிறைவேற்ற போகிறார்கள். And those people who are called to execute God's plan will have to go through many sufferings. தேவனுடைய அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறதான அந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் அநேக பாடுகளினூடாய் போகத்தான் வேண்டும். But what will all those sufferings do? அந்த பாடுகள் எல்லாம் என்ன செய்யும்? All those sufferings, this verses are working together to push those people in the direction of that purpose. இந்த வசனத்தின்படி அந்த பாடுகள் எல்லாம் அந்த தீர்மானத்திற்குடாய் அந்த தீர்மானத்திற்கு நேராய் அவர்களை வழி நடத்துகிறதாம். So every suffering that God allows in our life is working for our good. What is that good? It is pushing us or making us progress towards the fulfillment of his purpose. நமக்கு வருகிற எல்லா பாடுகளும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. என்ன நன்மை? அவருடைய தீர்மானத்தின்படி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியான நன்மையாயிருக்கிறது. So remember that when God says all things, there is no suffering outside of his outside of this purpose of pushing us towards his plan. எங்கே நாம் வாசித்தோம், சகலமும். சகலமும் என்றால் எல்லாமுமே, எதுவுமே அதில் விடப்படவில்லை. அவைகள் எல்லாம் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிற அதினூடாய் நடத்தி செல்கின்றன. Some people are maybe going through 4 or 5 sufferings at the same time. சிலர் ஒரே நேரத்தில் 4-5 பாடுகளினூடாய் போய் கொண்டிருப்பார்கள். When you go to work, there's a problem there. வேலைக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. When you come home, there's a problem there. வீட்டிற்கு வந்தால் வீட்டிலேயும் பிரச்சனை. When you go to church, there's a problem there. சபைக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? All these problems in different areas are working together for our good, for our progress. இந்த சகல பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காகவே கிரியை செய்கின்றன. They are working together. சேர்ந்து கிரியை செய்கின்றன. That's how it is in the English Bible. அப்படித்தான் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிறோம். Even in the key verse that we read in the beginning, நாம் ஆதியிலே வாசித்த அந்த பொருள் வசனத்திலேயும் what does the verse say? வேதம் என்ன சொல்கிறது? In Tamil it is not so clear, but in English it says our light affliction, which is but for a moment, worketh for us, not against us. இங்கே ஆங்கிலத்தின்படி நாம் வாசிப்புமேயாகில் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நமக்காக கிரியை செய்கிறது, நமக்கு எதிராக அல்ல. So sufferings are not against us. God is allowing them because those sufferings are working for us. பாடுகள் நமக்கு விரோதமாக அல்ல, நமக்காகவே கிரியை செய்கிறபடினால் தேவன் அவைகளை அனுமதிக்கிறார். So sufferings are not our enemies, they are our friends. ஆகையினாலே பாடுகள் நமக்கு சத்துருக்கள் அல்ல, அவைகள் நமக்கு சிநேகிதர்கள். So all the suffering that God is allowing in our life is for our good. ஆகையினாலே தேவன் நமக்கு அனுமதிக்கிற எல்லா பாடுகளும் நமக்கு நன்மைக்காகவே. Joseph was in the prison. யோசேப்பு சிறையில் இருந்தான். At that time he did not understand why this was happening. ஏன் இப்படி அவனுக்கு நடக்கிறது என்று அந்த நேரத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. But that prison was good for Joseph. அந்த சிறையோ யோசேப்புக்கு நன்மையாயிருந்தது. Because God knew he is going to be the ruler of Egypt. அவன் எகிப்தையே ஆளுகிறவனாய் இருக்க, அதிபதியாய் இருக்க போகிறான் என்று தேவன் அறிந்திருந்தார். Joseph learnt the Egyptian language in the prison. இஸ்ரேலிலே தான் யோசேப்பு எகிப்தியரின் பாஷையை கற்றுக்கொண்டான். Imagine sitting as a king in a country where he doesn't know the language. ஒரு ராஜாவாக ஒரு தேசத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த பாஷை அந்த ராஜாவுக்கு தெரியாவிட்டால் நிலவரத்தை யோசித்து பாருங்களேன். At the same time, Joseph was only an ordinary citizen, but to be a king and sit on a throne, there is a way to behave. There are some things some manners that you have to learn. There are some things that you have to know. அவன் ஒரு சாதாரண பிரஜை அல்ல, அவன் ராஜாவாய் இருக்க போகிறபடினாலே அவனுக்கு ஒரு அதற்குரிய பாவனை உண்டு, அதற்குரிய நடைமுறைகள் உண்டு. அந்த காரியங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டுமே. But this ordinary man, how will he learn all that? ஒரு சாதாரண மனுஷனாகி இவன் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? In the prison, all his fellow prisoners were all on the palace. They were all palace people. They were the king's prisoners. So they were all people who were associated with the palace. So being with them for more than 10 years, he learnt all these things. இவன் சிறையில் இருக்கும் பொழுது, சிறை கைதியாய் இருக்கும் பொழுது அவனோடு கூட இருந்ததான சக சிறை கைதிகள் எல்லாரும்
அரண்மனையிலே வேலை செய்த சிறை கைதிகள் ஆகையினாலே அவர்களிடத்திலிருந்து அரண்மனைக்குரியதான அந்த நடைமுறைகளை அவன் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. Being in the prison more than 10 years. ஏறக்குறைய 10 வருடத்திற்கு மேலாய் அவன் அங்கே இருந்தபடியினால். But Joseph did not understand all these things. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் யோசேப்பு புரிந்து கொள்ளவில்லை. The promotion came suddenly. மேன்மை உயர்வு திடீரென்று வந்தது. Moses was suddenly driven to the wilderness. மோசே திடீரென்று வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டான். After spending 40 years in the palace, he thought, now I am ready to be ruler of the people. 40 வருடம் அவன் அரண்மனையிலே இருந்த பிறகு அவன் நினைத்தான், நான் இப்பொழுது ராஜாவா இவர்களை ஆளுகை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். 40 years I am a young man, strong and handsome. 40 வருடம் மிகவும் பலம் வாய்ந்த அழகுள்ள சௌந்தரியம் உள்ளவன். I am the most educated person amongst the Israelites and amongst the Egyptians. இஸ்ரவேல் எல்லாரிலும் எகிப்தியர் எல்லாரிலும் அதிகமாய் படித்தவன். So I am now ready to take over as leader of Egypt, of Israel. இஸ்ரவேலின் தலைவனாக ஏற்றுக்கொள்ளும்படி நான் இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறேன். He went down with that readiness. அந்த ஆயத்தத்தோடு கூட அவன் இறங்கி போனான் and fled to the wilderness. அங்கிருந்து வனாந்தரத்திற்கு ஓடி போனான். Next 40 years he was in the wilderness. அடுத்த 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்திலேயே இருந்தான். All his strength drained off in the wilderness. அந்த வனாந்தரத்தில் அவனுடைய எல்லா பலனும் அவனை விட்டு அற்று போயிற்று. All his beauty faded away in the wilderness. அவனுடைய சௌந்தரியம் எல்லாம் வனாந்தரத்திலே அழிந்து போயிற்று. He was a good speaker, the Bible says. He lost all his vocabulary in the wilderness. வேதம் சொல்லுகிறது அவன் பேச்சில் வல்லவனாய் இருந்தான். அந்த வல்லமை எல்லாம் இப்பொழுது போய்விட்டது. He was well versed in the sciences of Egypt. He forgot all that in the wilderness. எகிப்தின் அறிவியல் ஞானங்களில் அவன் தேறினவனாய் இருந்தான். அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது வனாந்தரத்தில் இழந்து போனான். But he learned something in the wilderness that he did not learn in the first 40 years of his life. அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது இருந்ததான அந்த 40 ஆண்டுகளில் கற்றுக்கொள்ளாத காரியங்களை அவன் இப்பொழுது ஒரு காரியத்தை அவன் இப்பொழுது கற்றுக்கொண்டான். What is that? அது என்ன? Meekness. சாந்தம். This man Moses was the meekest man on the face of the earth, was the certificate that God gave Moses at the end of his second tenure of 40 years in the wilderness. அவன் மோசே 40 ஆண்டுகளாய் அவன் வனாந்தரத்திலே செலவழித்தானே, அந்த காலகட்டத்திற்கு பின்பு தேவனே அவனுக்கு ஒரு சான்றிதழை அளிக்கிறார். அவன் உலகத்திலேயே மிகவும் சாந்தமுள்ளவன். And that was what qualified him to be the leader of Israel. அதுதான் அவன் இஸ்ரவேலருக்கு தலைவனாகும்படி தகுதியாக்கிற்று. But at the time when when Moses was in the wilderness, and at the time when Joseph was in the prison, they did not know why all this was happening. God did not give them any explanations. God did not warn them in advance. He just took them through those sufferings. மோசே வனாந்தரத்தில் இருந்த காலங்களிலும் யோசேப்பு சிறையில் இருந்த காலங்களிலும் தேவன் அவர்களுக்கு எந்த காரணத்தையும் சொல்லவே இல்லை. பாடுகளினூடாய் அவர்கள் போக வேண்டியதாக இருந்தது. In the same way, in our tragedies, அதே வண்ணமாக நம்முடைய துக்கமான சூழ்நிலைகளில், in our days of untold suffering, சொல்லப்படக்கூடாத அவ்வளவு பாடுகளின் நாட்களின் மத்தியிலே, we must remember that God is allowing these things for a very good, high spiritual purpose. தேவன் ஒரு பெரிய ஆவிக்குரிய நோக்கத்திற்காக, நன்மையான நோக்கத்திற்காகவே இவைகளை அனுமதிக்கிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Some answers we may get only later on in life. சில பதில்கள் நம்முடைய ஜீவித்தின் பிற்பகுதியிலே நமக்கு கிடைக்கிறது. Once God told a man to go to the top of a mountain. ஒரு முறை தேவன் ஒரு மனிதனிடத்தில் மலையின் உச்சிக்கு போ என்று சொன்னார். And showed him a rock at the top of the mountain. அவனுக்கு அங்கே ஒரு பெரிய கல்லையும் காட்டினார், பாறையை காட்டினார். And asked him to push. அவனை அதை தள்ளும்படி சொன்னார். So he pushed. அவன் அதை தள்ளினான். It did not budge. அது அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. The next day God told him, go again and push. இரண்டாவது நாளும் தேவன் அவனை பார்த்து சொன்னார், திரும்பமாக நீ போய் அந்த பாறையை தள்ளு. He pushed, it did not move. அவன் அதை தள்ளினான், பாறையோ அசையவில்லை. The third day God told him, go and push. மூன்றாம் நாளும் தேவன் அவனிடத்தில் சொன்னார், போய் தள்ளு. He pushed, it did not move. தள்ளினான், அசையவில்லை. 1 year God was telling him every day, go and push, go and push. He pushed every day, he obeyed every day. It did not move an inch. ஒரு வருட காலமாய் தேவன் அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நீ போய் அந்த பாறையை தள்ளு தள்ளு தள்ளு. இவனும் கீழ்ப்படிந்து தள்ளி 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 பார்த்தான், பாறையோ ஒரு அடி கூட அசையவில்லை. Then he told God,
உடனடியாக தேவனிடத்தில் சொன்னான், For 1 year I've been obeying you. See, you keep saying push, push, push. I keep pushing, nothing is happening. Why do you tell me to do this? ஆண்டவரே, ஒரு ஆண்டு காலமாய் நீர் என்னை தள்ளு 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 என்று சொல்லி நானும் தள்ளினேன், ஒன்றும் நடக்கவில்லையே, ஏன் இப்படி? I pushed, it's not moving. நான் தள்ளினேன், அசையவில்லை. Then God told him, அப்பொழுது தேவன் அவனிடத்தில் சொன்னார், I asked you to push the rock. I didn't ask you to move it. நான் உன்னை அந்த பாறை தள்ளத்தான் சொன்னேனே தவிர அதை அசைத்து வை என்று நான் சொல்லவில்லை. Then why did you ask me to push, Lord? அப்படியானால் ஏன் என்னை தள்ள சொன்னீர் ஆண்டவரே? My son, look at your hands. என் மகனே, இப்பொழுது உன்னுடைய கரத்தை பார். After 1 year of pushing, they have become very strong. ஒரு வருடமாய் அவன் அந்த தள்ளினபடியினால் அவன் இப்பொழுது பலவானாய் மாறினான். Look at your feet. உன்னுடைய கால்களை பார். After 1 year of pushing, your feet have become very strong. ஒரு வருடமாய் நீ தள்ளினபடியினால் உன் கால்கள் பலமாய் இருக்கிறது. So after 1 year of pushing, he realized he did not move the rock, but there was a big change in his own person. ஒரு வருடமாய் அவன் தள்ளின பின்பு அவன் கண்டு உணர்ந்த காரியம், அவன் இப்பொழுது பலவானாய் மாறினான், அந்த பாறையோ அசையவில்லை. So God will take us through the grind. He will allow sufferings in our life. He will not offer explanations, but later after many years, when you look back into your life, you will understand why God has taken you through these paths. தேவன் நம்மை இயந்திரத்தினூடாய் போட்டு பாடுகளினூடாய் அநேக ஆண்டுகள் நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பின்பு, அதற்கு பின்புதான் என்ன காரணம், ஏன் இவைகள் நடந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். But in some situations, ஆனால் சில சூழ்நிலைகளிலே God won't even give an explanation later on in life. ஜீவியத்தின் வாழ்க்கையின் பிற்பகுதியில் கூட ஏன் அந்த பாடுகள் நடந்தது என்று அதற்கு காரணங்களை அவர் விளக்குகிறதில்லை. We will only know why such things happened in eternity. இந்த ஏன் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தது என்பதற்கு பதிலை நீங்கள் நித்தியத்தில் தான் அறிந்து கொள்வீர்கள். Because that's the right time for us to know. ஏனென்றால் அதுதான் நாம் அறிந்து கொள்வதற்கு சரியான நேரம். There is a beautiful poem in English. ஆங்கிலத்திலே மிக அழகான ஒரு பாட்டு உண்டு, கவிதை உண்டு. It goes like this. இது அது இவ்வாறாக சொல்லப்படுகிறது. My life is but a weaving between my Lord and I. என்னுடைய வாழ்க்கையானது தேவனுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு நெய்தலாய் இருக்கிறது. I cannot choose the colors, he worketh steadily. என்னால் வர்ணங்களை தெரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவரோ தொடர்ந்து சீராக வேலை செய்கிறார். Oft times he weaveth sorrow, அநேக முறை அவர் துக்கங்களை நெய்து விடுகிறார். but I in foolish pride forget that he sees the upper and I the underside. என்னுடைய மூட பெருமையினாலே ஒரு காரியத்தை நான் மறந்து போகிறேன், அவர் மேலாய் காண்கிறார் என்றும் நான் கீழ்ப்பகுதியை அந்த நெய்தலின் துணியிலே காண்கிறேன் என்பதையும். Only when the loom is silent and the shuttle ceases to fly, அந்த நெய்யல் ஊசி முடிந்த பிறகு, அந்த முழு நெய்தல் வேலை முடியும் வேளையில் தானே will God unroll the canvas and explain the reason why. அந்த துணியை இப்பொழுது அவர் திரும்பவுமாக எடுத்து ஏன் என்று அதை விரித்து ஏன் என்று இப்பொழுது காரணத்தை சொல்கிறார். He will say the dark threads are as needful in the weaver's skillful hand as the threads of gold and silver in the pattern he has planned. அவர் உனக்கு வரைமுறை வைத்திருந்தாரே, அந்த வரைமுறைக்கு எப்படி வெள்ளி தங்க நிற நூல்கள் அவசியப்பட்டதோ அதே வண்ணமாக கருப்பு நிற நூல்களும் அவருடைய திறன் வாய்ந்த நெசவாளியின் கரத்திற்கு தேவையாயிருந்தது. I think there's a verse there. Is there a verse there? அப்படி ஒரு வசனம் உண்டோ? No. இங்கே ஒரு வசனம் உண்டு. If you look at the back side of the verse, இந்த வசனத்தின் பிற்பகுதி நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில், you cannot read the verse. அந்த வசனத்தை உங்களால் வாசிக்க முடியாது. What's this? இது என்ன? Here you can read, but when you weave, when you see the back side, it will be all smudged up and there will be no design there. இங்கே இப்பொழுது நன்றாக நெய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் பிற்பக்கத்திலே பார்க்கும் பொழுது அது உங்களால் ஒன்றுமே வாசிக்க கூடாத ஒரு நெய்தலாய் இருக்கிறது. When a pattern or a scenery or a flower is being weaved, you cannot see it from the back side. ஒரு பூவையோ
அப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தையோ நாம் துணியிலே நெய்யும் பொழுது பின்பகுதியிலிருந்து நாம் செய்யும் பொழுது அங்கே நம்மால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. But when you go to heaven, God will show you the front side of the canvas, then you will know the reason why. ஆனால் நீ பரலோகத்திற்கு போன பிறகு உன்னுடைய துணியின் மேல் பக்கத்தை தேவன் உன்னாலே மேலிருந்து நீயே பார்க்க முடியும். அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் ஏன் என்று. Those beautiful parts of tears mixed with joy. அந்த அழகான கண்ணீர் நிறைந்த பாதைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு கூட கலந்திருந்தன. Those beautiful parts of pain mixed with happiness. அழகுள்ள அந்த வேதனைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு கூட கலந்திருந்தன. When you go to eternity, you will see it has made a beautiful picture of you. நித்தியத்திற்கு நீ போன பிறகுதான் உன்னை குறித்துதான அழகான அந்த படத்தை நீ காண முடியும். So if God does not give you an explanation of what's happening in your life, trust him, he's doing it for a good reason. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போகிறதான பாடுகளுக்கு தேவன் ஏன் என்று பதில் சொல்லாமல் இருப்பாரேயாகில், காரணத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குமே ஆகில், அவரை நம்பு. There was an evangelist called Horatio Spafford. Horatio Spafford என்கிறதான ஒரு சுவிசேஷகர் இருந்தார். He and his family were doing ministries. அவரும் அவருடைய குடும்பமும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். One day when it was summer holidays for the children, they all decided to go to an island. அவர்களுக்கு கோடை விடுமுறை வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு தீவுக்கு போகும்படியாக தீர்மானித்தார்கள். So he sent his wife and his 3 children to the island on a ship and said, you go ahead, I'll come 3 days later on the next ship. அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய மனைவியையும் 3 பிள்ளைகளையும் ஒரு கப்பலில் ஏற்றி, நீங்கள் இப்பொழுது ஏறி போங்கள், 3 நாளைக்கு பின்பு நான் உங்களோடு கூட வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். After 2 days, 2 நாட்களுக்கு பின்பு there was a news in the paper. செய்தித்தாளில் இப்படி செய்தி வந்தது, the ship that was going to the island drowned. அந்த தீவுக்கு போகிறதான அந்த கப்பலானது மூழ்கி விட்டது. Now this man does not know whether what has happened to his family. தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன நடந்தது என்று இந்த மனிதனுக்கு ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. He was worried. அவர் மிகவும் கவலைப்பட்டார். Suddenly a telegram came. திடீரென்று ஒரு தந்தி வந்தது. It was from his wife. தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து. There's just 3 words in that telegram, I am alone. அந்த தந்தியிலே 3 வார்த்தைகள் மாத்திரமே, நான் தனிமையாக இருக்கிறேன். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? 3 children died. 3 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். She was on that island. இப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் தீவுக்கு அந்த பகுதியில் இருக்கிறாள், தீவிலே இருக்கிறாள். Now he took the next ship to go and reach her. இப்பொழுது இவர் அவளை அடையும்படியாக அடுத்த கப்பலை எடுத்து செல்கிறார். After 2 days of journey in the sea, in mid sea, there was an announcement in the ship. 2 நாட்கள் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கப்பலிலே ஒரு செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. 3 days ago, it was in this place that the previous ship sank. 3 நாட்களுக்கு முன்பு இந்த இடத்தில் தானே ஒரு கப்பல் மூழ்கி விட்டது. Then he knew that there in the sea, inside the water, his 3 children are there. அங்கே அந்த கடலிலே ஜலத்தின் நடுவிலே உள்ளாய் தன்னுடைய 3 பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். He looked into the water overboard. அவர் கப்பலின் மேலாய் நின்று தண்ணீரை பார்த்தார். My 3 children are there. என்னுடைய 3 பிள்ளைகளும் இங்கே இருக்கிறார்கள். He saw the waves going over the water. தண்ணீர்களுக்கு மேலாய் அலைகள் போகிறதை அவர் கண்டார். Right there he composed a song. அங்கே அவர் ஒரு பாட்டை இயற்றினார். It's a world famous song. அது உலகம் அறிந்த பிரபலமான பாடல். The words go like this. இந்த வார்த்தைகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது. When peace like a river attendeth my way, சமாதானமானது நதியை போல என்னுடைய வழியை சந்திக்கும் பொழுது, or when sorrow like sea billows roll, அல்லது துக்கமானது கவலையானது அலைகளை போல மோதி அடிக்கும் பொழுதும், whatever my lot, என்னுடைய பங்கு என்னவாயிருந்தாலும், whether it is peace or whether it is sorrow, whatever is my lot, சந்தோஷமோ அல்லது துக்கமோ என்னவா என்னுடைய பங்கு எதுவாய் இருந்தாலும், Lord, thou hast taught me to say, it is well with my soul. ஆண்டவரே, இது என்னுடைய ஆத்துமாவிற்கு நல்லது, இது என்னுடைய ஆத்துமாவிற்கு நல்லது என்று சொல்லி நீர் எனக்கு போதித்தீர். Just imagine a song being born when 3 children are dead there. 3 பிள்ளைகள் மரித்ததான அந்த இடத்திலே இயற்றப்பட்டதான பாட்டை நோக்கி பாருங்கள். He said,
I have learnt, even though now sorrow is coming over my life like sea billows, but God has taught me to say, it is well with my soul. God has permitted this for my good. அவர் அங்கே சொன்னார், என்னுடைய துக்கமானது இந்த அலைகளை போல என்னை அடைத்துக் கொண்டு வந்தாலும் தேவன் எனக்கு ஏற்கனவே போதித்து தந்தார், இது உன்னுடைய ஆத்துமாவிற்கு நல்லது, இது உன்னுடைய ஆத்துமாவிற்கு நல்லது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, you may be going through a path where you have many questions to ask. உனக்கு அநேக கேள்விகளை கேட்கக்கூடியதான அந்த பாதையிலே ஒருவேளை நீ போய்க் கொண்டிருக்கலாம். Stop asking those questions. கேள்விகளை கேட்பதை நிறுத்தி விடுவாயா? God may reveal it to you later on, or he may show it to you only in eternity. தேவன் ஒருவேளை அந்த காரணத்தை பிற்பாடு உனக்கு வெளிப்படுத்தலாம், இல்லாவிடில் நித்தியத்திலும் உனக்கு காண்பிக்கலாம். Now what do you have to do? ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? Just trust God and say, there is something good here for me. தேவனை மாத்திரம் நம்பி இந்த இடத்தில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவாயாக. God is doing some work in our life. ஆகையினாலே தேவன் நம்முடைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். All things work together for good towards the betterment of or fulfillment of his purpose. அவருடைய தீர்மானம் நிறைவேற்றும்படியாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றன. Every so-called evil or pain or sorrow or suffering is doing some good eternal work inside us. ஒவ்வொரு கவலையும் பிரச்சனையும் பாடுகளும் கஷ்டங்கள் எல்லாம் is doing some good eternal work in us. அவைகள் எல்லாம் நமக்குள்ளே நன்மையான நித்தியமான வேலைகளை செய்கின்றன. If you turn to Isaiah chapter 54, இப்பொழுது நீங்கள் ஏசாயா 54ஆம் அதிகாரத்திற்குரிய வேதத்தை திருப்புவீர்கள் என்றால், you see here a picture of Jerusalem. இங்கே நீங்கள் எருசலேமை குறித்துதான் ஒரு படத்தை காணலாம். She is called a tent. அவள் ஒரு கூடாரம் என்று அழைக்கப்படுகிறாள். Now there are a lot of bad things about this Jerusalem. இந்த எருசலேமை குறித்து பல கெட்ட காரியங்கள் உண்டு. I will say it to you now. அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். In verse 1, Jerusalem is called a barren woman. 1ஆம் வசனத்திலே அவள் மலடி என்று எருசலேம் அழைக்கப்படுகிறாள். Then in verse 6, she is called a forsaken woman. 6ஆம் வசனத்திலே அவள் கைவிடப்பட்ட மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் என்று அழைக்கப்படுகிறாள். In verse 8, God seems to be angry with that woman. 8ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ மேல் தேவனுக்கு கோபம் உண்டானது. In verse 9, she's going through floods. She's passing through floods in her life. 9ஆம் வசனத்திலே தன்னுடைய ஜீவியத்தில் அவள் வெள்ளங்களைப் போல அப்படிப்பட்டதான வெள்ளத்தினூடாய் அவள் போய்க் கொண்டிருக்கிறாள். Jerusalem is going through a path of suffering. ஆகையினாலே எருசலேம் இப்பொழுது பாடுகளின் பாதையினூடாய் போய்க் கொண்டிருக்கிறாள். But what is written here? ஆனால் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Read verse 5. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Enough. For thy maker is thine husband. Thy maker is thy husband. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Jerusalem, now you are only a tent. எருசலேமே, நீ இப்பொழுது வெறும் கூடாரம் மாத்திரமே. You are like a barren woman. நீ ஒரு பிள்ளை பெறாத மலடி. It looks like you are a forsaken woman. நீ ஒரு கைவிடப்பட்டவளை போல் இருக்கிறாய். It looks like God is angry with you. தேவன் உன்மேல் கோபமாய் இருப்பது போல தோன்றுகிறது. It may be true, God is angry with you. உண்மைதான், தேவன் ஒருவேளை உன்மேல் கோபமாய் தான் But இருக்கிறார். at the same time, in the very chapter, he says, although I may be angry with you, it's only for a moment. My kindness will not depart from you. ஆனாலும் அந்த கோபம் தேவனுடைய கோபம் உன்மேல் வந்தாலும் அவர் சொன்னார், ஒரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். But the story does not end there. ஆனால் அங்கே கதை முடிகிறதில்லை. Read verses 11 and 12. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். O thou afflicted, tossed with tempest and not comforted, behold, I will lay thy stones with fair colors and lay thy foundations with sapphires, and I will make thy windows of agates and thy gates of carbuncles and all thy borders of pleasant stones. Have you noticed what's happening in this chapter? இந்த அதிகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து விட்டீர்களா? What is God saying? தேவன் என்ன சொல்கிறார்? Jerusalem, in verse 2, you are only a tent. எருசலேமே, 2ஆம் வசனத்தில் நீ வெறும் கூடாரம் மாத்திரமே. But now in verse 11 and 12, you have become a city made of gems.
இப்பொழுது 11ஆம் 12ஆம் வசனங்களிலே நீ மாணிக்க கற்கள் உடையதான பெரிய விலையேறப்பட்ட கற்களினால் செய்யப்பட்ட பட்டணம். விலையேறப்பட்ட கற்களினாலே செய்யப்பட்ட பட்டினம். You see gates there. அங்கே வாசல்களை காண்கிறாய். You see foundations there. அங்கே அஸ்திபாரங்களும் உண்டு. And you see borders there. அங்கே மதில்கள் உண்டு. She is not a tent anymore. இவள் இனி கூடாரம் அல்ல. She is a city. அவள் ஒரு பட்டணம். Not an ordinary city. ஒரு சாதாரண பட்டணம் அல்ல. She is a city made of precious stones. விலையேறப்பட்ட கற்களினால் உண்டாக்கப்பட்ட பட்டணம். How did that happen? எப்படி நடந்தது? In between the tent life and the gem city life, she was tossed with tempest. She was afflicted. She seemed forsaken. She was barren. She went through paths of sorrows. She went through floods. All these have transformed her into a gem. கூடாரத்தின் வாழ்க்கைக்கும் பெருவிலையேறப்பட்ட கற்களினால் உண்டான பட்டணத்தின் வாழ்க்கைக்கும் நடுவாக அவளுடைய வாழ்க்கை பிள்ளை பெறாத மலடியாக அலைகளினாலே அடிக்கப்பட்டு கைவிடப்பட்டவளாக மனம் நொந்தவளாக பலவிதமான பாதைகளினூடாய் அவள் போக வேண்டியதாயிருந்தது. So are you afraid of your sufferings? ஆகையினால் உன்னுடைய பாடுகளை குறித்து நீ பயப்படுகிறாயா? Do not misunderstand God. தேவனை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். God is not willingly afflicting you. தேவன் விருப்பத்தோடு கூட மனப்பூர்வமாய் உன்னை பாடுக்குட்படுத்துகிறதில்லை. He is permitting all this with a divine purpose. தெய்வீக நோக்கத்தோடு கூட தான் அவர் எல்லா பாடுகளையும் உனக்கு அனுமதிக்கிறார். Some invisible good divine work is taking place in your life. You may not know it, but it is happening. உனக்கு தெரியாது ஏதோ அதரிசனமான தெய்வீக நன்மையான வேலை உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. Will you trust him? அவரை நீ நம்புவாயா? So the first thing that we have to know is he knows everything. முதலாவது காரியம் நாம் அறிய வேண்டியது அவருக்கு எல்லாம் தெரியும். The second thing that we know, he is permitting it all for our good. இரண்டாவது காரியம் நமக்கு தெரிய வேண்டியது அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கென்றே அனுமதிக்கிறார். The third thing that we have to know, மூன்றாவது காரியம் நாம் அறிய வேண்டியது we should, in our trials, we should realize that it's not we suffering here and God is a distant God watching our sufferings. நாம் நம்முடைய பாடுகளினூடாய் போகும் பொழுது நாம் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து அப்படி அவர் நம்மை பாடுபடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடாது. He is with us, suffering with us. நம்மோடு கூட நம்முடைய பாடுகளில் அவரும் பாடுபடுகிறார். He is not only with us, he is suffering with us. அவர் நம்மோடு கூட மாத்திரமில்லை, நம்மோடு கூட அவரும் பாடுபடுகிறார். Read Isaiah 63:9. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். போதும். In all their afflictions he was afflicted. So when we are afflicted, he is afflicted as well. நாம் நெருக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவரும் நெருக்கப்பட்டார். So it's not simply my child, I am with you. It is my child, I am with you and I am suffering with you. அவர் நான் என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக என் பிள்ளையே உன் நெருக்கங்களின் மத்தியிலே நானும் நெருக்கப்பட்டு கொண்டு உன்னோடு கூட இருக்கிறேன். Recently I read a story. சமீப காலத்தில் ஒரு கதையை நான் வாசித்தேன். It's an imaginary story. அது சிந்தனையினால் உருவாக்கப்பட்டது. But it is a powerful, meaningful story. ஆனால் அதற்கு நன்றான ஒரு அர்த்தமுள்ள கதையாய் இருக்கிறது. White throne judgment is going to begin. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போகிறது. Lakhs and lakhs of people are standing before God. லட்சக்கணக்கான மக்கள் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். They are going to be judged by God. தேவனால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். And amongst the people, just before judgment takes place, amongst the people, a common people, some conversation is going on. அந்த நியாயம் நடப்பதற்கு முன்பதாக ஜனங்களின் மத்தியிலே ஒரு பொதுவான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது. They are all asking amongst themselves, who is God to judge us? அவர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு கேள்விகளை எழுப்பினார்கள். நம்மை நியாயம் தீர்க்க தேவன் யார்? He just sits up there. அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். We are sitting here in this world and suffering. நாம் இந்த உலகத்தில் உட்கார்ந்து கொண்டு பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Does he know what suffering is? பாடுகள் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியுமா? We sit here and suffer and at the end of the life he sits and judges us, is it? நாம் இந்த இடத்தில் உட்கார்ந்து நன்றாக பாடுகளை அனுபவிக்கிறோம். அவர் ஒரு கடைசியாக நம்மை நியாயம் தீர்க்க வேண்டுமோ? So they all decided and they were all complaining. அவர்கள் எல்லாரும் புகார் செய்து கொண்டிருந்தார்கள். One Jew said,
ஒரு யூதன் சொன்னான், see how much I have suffered in the concentration camp in Hitler's time. Look at this, look at the state of my body. ஹிட்லரின் அரசாட்சியிலே நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னுடைய சரீரத்தை பார், எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். One African said, look at how much I was beaten up, and I was beaten up as a slave in America just because I was black in color. நான் ஒரு ஆப்பிரிக்கன் அப்படி சொன்னார், நான் கருப்பனாய் இருப்பதினாலே அமெரிக்க தேசத்தில் எவ்வளவு அடிகளை நான் வாங்கினேன் தெரியுமா? Just because I was black in color. நான் கருப்பாய் இருந்தபடினாலே எவ்வளவு அடிகளை நான் அங்க வாங்கினேன் தெரியுமா? Another woman complains and says, I have been misused by men on the earth. இன்னொரு ஸ்திரீ வந்து சொன்னாள், நான் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களினாலே தவறாக உபயோகிக்கப்பட்டேன். So one man after the other offering so many complaints. ஒருவர் பின்பாக ஒருவர் अनेक புகார்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். They were mentioning the sufferings they went through. அவர்கள் போனதான பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். God just sits up there, enjoys life all the time, and now he is coming to judge us. தேவன் மேலே உட்கார்ந்து கொண்டு வாழ்க்கையை நன்றாக அனுபவித்துவிட்டு இப்பொழுது அவர் நியாயம் தீர்க்க வருகிறாரா? No, we should all get together. இல்லை, நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, that's all the suffering people who are standing to face judgment, they are all getting together. இப்பொழுது நியாயத்தை அடைய வேண்டியதான அந்த பாடுகளினூடாய் போன அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து கொண்டு, so now we'll get together and discuss. நாம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது சம்பாஷணை செய்வோம். We'll place some conditions before God before he can judge us. தேவன் நம்மை நியாயம் தீர்க்கும் முன்பதாக அவருக்கு சில நிபந்தனைகளை நாம் அவருக்கு இடுவோம். So you all write your conditions on different pieces of paper. எல்லாரும் உங்களுடைய துண்டு பேப்பரை எடுத்து அதிலே உங்களுடைய நிபந்தனைகளை எழுதுங்கள். And we'll put all those conditions together on one sheet of paper. We'll present it before God and ask him to fulfill those conditions and then judge us. கடைசியில் எல்லா நிபந்தனைகளையும் ஒரே பக்கத்தில் எழுதி தேவனிடத்தில் கொடுத்து, முதலாவது நீர் எங்களை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக இந்த நிபந்தனைகளை நீர் நிறைவேற்ற வேண்டும். Then they all wrote their conditions that God has to fulfill. தேவன் நிறைவேற்ற வேண்டியதான எல்லா நிபந்தனைகளையும் இவர்கள் எல்லாரும் எழுதினார்கள். After that they brought all the papers together and wrote it all in one sheet. எல்லா பேப்பர் பக்கங்களையும் வாங்கி இப்பொழுது ஒரே பக்கத்தில் எழுதி முடித்தார்கள். One man read it out loudly. ஒரு மனிதர் இப்பொழுது சத்தமாக வாசித்தார். He read it out as though it was just one set of conditions. ஒரே நிபந்தனைகளின் கூட்டத்தை போல அவர் ஒன்றாய் வாசித்தார். It read like this. இப்படி அது வாசிக்கப்பட்டது. Let that God first come to earth. முதலாவது அந்த தேவன் பூமிக்கு வரட்டும். Let him be first born in a poor family. அந்த தேவன் முதலாவது ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கட்டும். Let his birth become of a doubtful origin. அவருடைய பிறப்பே ஒரு சந்தேகத்திற்குரிய பிறப்பாய் மாறட்டும். When he grows up, let him not be educated. அவர் வளரும் பொழுது அவர் படிக்காமல் இருக்கட்டும். And when he grows up, and let him be hated by people. அவர் வளர ஜனங்களால் அவர் வெறுக்கப்படட்டும். And let him die a gruesome death. அவர் ஒரு அசாதாரணமான கோரமான மரணத்தை அவர் அனுபவிக்கட்டும். Let him be beaten up. அவர் அடிக்கப்படட்டும். Only then he is worthy of judgment. அப்படியானால் மாத்திரமே நியாயம் தீர்க்க அவர் தகுதியுள்ளவர். When they read all those conditions, all those who spoke kept silent. அந்த நிபந்தனைகளை அவர் வாசித்த பொழுது யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் எல்லாரும் அமைதலாயிருந்தார்கள். Because they realized that this is exactly what Jesus went through. ஏனென்றால் இதைத்தான் இதில் வாசித்த காரியங்கள் தான் இயேசு தன்னுடைய நடைமுறையில் போனதான காரியம் என்று அறிந்து கொண்டார். So remember, he is not a God sitting just up there. He has gone through all these sufferings before, and after going through all those sufferings, he has not gone back to sit up there to watch us. He is there with us in our sufferings, suffering with us. ஆகையினாலே ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஏதோ மேலே உட்கார்ந்து கொண்டு பாடுகளை காண்கிறதில்லை. அவர் நமக்கு முன்பாகவே பாடுபட்டு நம்முடைய நெருக்கத்திலேயும் நம்மோடு கூட நெருக்கப்பட்டு கொண்டு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். Remember, the one who is forming you, the one who is taking you through those parts of suffering is not just someone up there. He is your maker. He is your husband. ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை உருவாக்குகிறவர், உன்னை பாடுகளின் மத்தியிலே உன்னோடு கூட நெருக்கப்படுகிறவர். அவர் உன்னுடைய சிருஷ்டிகர், அவரே உன் நாயகர். And he is doing it as your husband. அவருடைய புருஷனாக அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். Why is he doing that? Why is the husband doing that? ஏன் இந்த புருஷன் இப்படி செய்ய வேண்டும்? Read Song of Solomon chapter 4. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். Read verse 9 and 10. 9ஆம் 10ஆம் வசனங்கள். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது!
என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது. Now there's something very strange in these verses. இங்கே இந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் இங்கு பார்க்கலாம். There is a young woman in this verse. இங்கே ஒரு வாலிப ஸ்திரீ இருக்கிறாள். But there's something in her that you cannot find amongst human beings. அவளுக்குள் இருக்கிறதான ஒரு காரியம் மனித குலத்திலேயே நாம் பார்க்க முடியாது. In human beings, a woman can either be a sister or a spouse. மனித குலத்திலே ஒரு ஸ்திரீயானவள் அவள் சகோதரியா இருக்க வேண்டும் அல்லது மனவாளியா இருக்க வேண்டும். No girl can be both. ஒரு பெண் இரண்டுமாய் இருக்க முடியாது. No girl can be both for a same person. ஒரு பெண் ஒரே மனிதருக்கு இந்த இரண்டுமாய் இருக்க முடியாது. But look at God, the maker, the husband, looking at his bride and calling her my spouse, at the same time my sister. தேவன் இந்த சிருஷ்டிகர், இந்த நாயகர் இவளை பார்த்து அவள் மனவாளி என்று சொல்கிறார், மாத்திரமல்ல சகோதரியே என்றும் சொல்கிறார். How is this possible? இது எப்படி சாத்தியம்? It's a spiritual relationship. இதுதான் ஆவிக்குரிய உறவு. Through all the sufferings that this girl, this woman, this bride, this Jerusalem went through, இந்த பாடுகள் எல்லாம், சகல பாடுகளிலும் இந்த சகோதரி, இந்த மனவாளி போனதெல்லாம், two things have happened in her life. இரண்டு காரியங்கள் அவளுடைய ஜீவியத்தில் நடைபெற்றது. Through all her sufferings, one, she has learned to love Jesus more and more. பாடுகளின் மத்தியில் போனபடியினாலே ஒரு முதலாவது காரியம் அவள் கற்றுக்கொண்டது, தன்னுடைய இயேசுவை அதிகமாய் நேசிக்கும்படியாக. That's how she became his spouse. அப்படியாக அவள் அவருக்கு மனவாளியாய் மாறினாள். So the sufferings in her life never took her away from God, it took her closer to God. அவள் போனதான பாடுகள் எல்லாம் அவளை தேவனிடத்திலிருந்து வெளியே கொண்டு போகவில்லை, மாறாக தேவனிடத்திலே கிட்டி சேர்த்தது. It's those sufferings that made her his spouse. அந்த பாடுகளே அவளை அவருக்கு மனவாளியாய் மாற்றிற்று. That's the first thing that happened. அதுதான் நடந்த முதல் காரியம். Second thing, இரண்டாவதாக, through all those sufferings, the image of her bridegroom was implanted in her. அவள் போனதான எல்லா பாடுகளும் ஒரு மனவாட்டியின் சாயலை அவளுக்குள் வித்திட்டது. So when in eternity Jesus and his bride stand together, நித்தியத்திலே இயேசுவும் அவருடைய மனவாளியும் ஒன்றாய் நிற்கும் பொழுது, you look at their face, அவருடைய முகத்தை பாருங்கள், their faces, அவருடைய முகங்களை பாருங்கள். the face of Jesus and the face of the bride will be just the same way. They look like brother and sister. இயேசுவின் முகமும் அந்த மனவாட்டியின் முகமும் ஒரே போல் இருக்கிறது. பாருங்கள், ஒரு சகோதரன் சகோதரியை போல இருக்கிறது. What does that show? அது என்ன காண்பிக்கிறது? The character of Jesus has been formed in her life. இயேசுவின் சுபாவங்கள் அவளுக்குள் உருவாகி இருக்கிறது. So by growing in love, she has become the spouse of Jesus. By growing in character, she has become the sister of Jesus. அன்பிலே வளர்ந்து அவள் இயேசுவுக்கு மனவாளியாய் மாறினாள். அவள் சுபாவத்தில் வளர்ந்து இயேசுவுக்கு சகோதரியாய் மாறினாள். I was sick 2 years ago. 2 வருடங்களுக்கு முன்பாய் நான் வியாதிப்பட்டேன். I was bedridden. நான் கட்டில் கிடையானே. I couldn't move my hands and feet. என்னுடைய கரங்களையும் கால்களையும் என்னால் அசைக்க முடியவில்லை. I had to be carried on a chair. என்னை ஒரு நாற்காலியில் வைத்து தான் தூக்கி கொண்டு செல்வார்கள். Others were brushing my teeth. மற்றவர்கள் எனக்கு பல் விளக்கி விடுவார்கள். Others were feeding me. மற்றவர்கள் எனக்கு உணவு ஊட்டுவார்கள். If something sat on my face, I couldn't move my hands to take it away. Somebody else had to come and remove it. ஏதாவது என்னுடைய முகத்தில் விழுமானால் என்னால் கை எடுக்க முடியாது, மற்றவர்களே அதை எடுத்து I விடுவார்கள். had no sleep in the nights. இரவுகளில் எனக்கு தூக்கம் கிடையாது. Terrible pain in the body. சரீரத்திலே மிகவும் அதிகமான வேதனை. One day in the middle of the night, ஒரு நாள் நடு ராத்திரியிலே, may have been about 1:30 or 2 in the night, 1:30 மணி அல்லது 2 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். everybody around me was sleeping, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். and I was crying and crying and crying. நான் அழுது கொண்டே இருந்தேன். You know why? ஏன் தெரியுமா? Jesus, I have left everything to come out and serve you. I've served you for so many years. Is this the reward you give me? இயேசுவே, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் விட்டு உமக்காக ஊழியம் செய்ய வந்தேன். இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகு கிடைக்கிறதான பிரதிபலன் இதுதானா? That's not why I cried. அதற்காக நான் அழவில்லை.
but I cried saying, Jesus, I love you. நான் அழுது கொண்டு சொன்னதெல்லாம் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Those were not tears of self-pity, those were tears of love. சுய அனுதாபத்திற்காக நான் அழவில்லை, அன்புக்காக நான் அழுதேன். I can tell you, in the midst of that pain, in the midst of that suffering, I felt Jesus close to me than ever before. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும், அந்த வேதனைகளின் மத்தியிலே, அந்த கஷ்டங்களின் மத்தியிலே நான் இயேசுவோடு கூட மிகவும் நெருங்கி இதுவரை இல்லாத நெருக்கமாயிருந்தேன். And through all our sufferings like this, we are only going to know our lover, our bridegroom better than ever before. இந்த பாடுகளின் மத்தியிலெல்லாம் நம்முடைய சிருஷ்டிகரை, நம்முடைய நாயகரை இதுவரைக்கும் அறிந்திராத அளவிற்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Who are you following? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? Who is your God? யார் உங்களுடைய தேவன்? What do you think of him? அவரை குறித்து நீங்கள் என்ன Do நினைக்கிறீர்கள்? you think of him like a policeman? அவர் ஒரு காவல்காரன் என்று நினைக்கிறீர்களா? Do you think that he's just having a lathi in his hand, beating you and walloping you whenever he feels like it? அவர் தன்னுடைய கையில் ஒரு காவல்காரனை போல ஒரு லட்டியை வைத்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் அவனை அடிக்க தோன்றுகிறது அடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? He is your father. அவருடைய தகப்பன். He is your maker. அவர் உன்னை உருவாக்க சிருஷ்டிகர். He is not just your maker, he is your husband. அவர் ஒரு சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, அவர் உன்னுடைய நாயகர். So your husband is permitting those sufferings with a divine purpose. ஒரு தெய்வீக நோக்கத்தோடு கூட உன்னுடைய நாயகர் உனக்கு பாடுகளை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். Let me ask you, dear brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, நான் உன்னை கேட்கட்டும். you are following Jesus, but do you love Jesus? நீ இயேசுவை பின்பற்றுகிறாய், ஆனால் இயேசுவை நேசிக்கிறாயா? How many times we have come to the presence of God? எத்தனை முறை நீ தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறாய்? How many petitions we have made? எத்தனை முறை நீ புகார்களை கொடுத்திருக்கிறாய்? Every time we open our mouth, we are full of prayer requests. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாயை திறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஜெப வேண்டுகோள்களை தானே வைக்கிறோம். Lord, do this, Lord, do that, Lord, do this, Lord, do that. We are full of lists. ஆண்டவரே இதை செய்யும், அதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லி நாம் பட்டியலை தானே கொடுத்திருக்கிறோம். During the past 1 month, in all the meetings we attended, have we ever opened our mouth once to say, Jesus, I love you? கடந்த ஒரு மாதமாய் நாம் எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருப்போமே, எல்லா கூட்டங்களிலும் ஒரு முறையாகிலும் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லி இருப்போமா? Are we not the bride of Christ? நாம் அல்லவா கிறிஸ்துவின் மணவாட்டி? Who else is going to love him but his bride? அவருடைய மணவாட்டியை தவிர வேறு யார் அவரை நேசிக்க முடியும்? Bride of Christ, what is your chief concern? கிறிஸ்துவின் மணவாட்டியே, உன்னுடைய பிரதானமான பாரம் எது? உன்னுடைய பிரதானமான பாரம் என்ன? What are you worried about? எதை குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? Bride of Christ, your heart should be full of the bridegroom. கிறிஸ்துவின் மணவாட்டியே, உன்னுடைய இருதயமானது உன்னுடைய மணவாளனால் நிறைந்திருக்க வேண்டாமா? Your suffering is working that in you. உன்னுடைய பாடுகள் அதைத்தான் உனக்குள் கிரியை செய்து Shall கொண்டிருக்கிறது. we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? How many of you love Jesus as you love a bridegroom? ஒரு மணவாளனை நேசிப்பது போல எத்தனை பேருடைய இயேசுவை நேசிக்கிறீர்கள்? Jesus loves you as his bride. இயேசு உன்னை தன்னுடைய மணவாட்டியாக நேசிக்கிறார். I am your husband. நானே உன் I am நாயகன். allowing all the suffering in your life for your good. உன்னுடைய நன்மைக்காகவே நான் எல்லா பாடுகளையும் உனக்கு அனுமதித்திருக்கிறேன். My child, when I see you, I want to see me in you. என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை பார்க்கும் பொழுது I want to see myself in you. என்னை நான் உன்னிலே காண வேண்டும். Jesus is coming very soon. இயேசு அதி சீக்கிரம் வரப்போகிறார். Suddenly we are going to fly away. திடீரென்று நாம் பறந்து போக போகிறோம். Who is going to fly away? யார் பறக்க போகிறது? Those who have loved Jesus all the days of their life. அவருடைய ஜீவியத்தில் எல்லாம் திவ்ய காலம் எல்லாம் இயேசுவை நேசித்தவர்கள் மாத்திரமே. How many of you will say, my maker is my husband? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், என் சிருஷ்டிகர் என் நாயகர்? How many of you will say, my maker is my husband? எத்தனை பேர் இங்கு சொல்ல முடியும், என் சிருஷ்டிகர் என் நாயகர்? So many people count God to be an enemy. So many Christians are counting God to be an enemy. So many Christians have
denied Jesus and gone away in the time of their suffering. அநேக ஜனங்கள் இயேசுவை மறுதலித்து விட்டார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாடுகளின் மத்தியில் இயேசுவை மறுதலித்து போய்விட்டார்கள். Will you also go away? நீயும் போய்விட மனதாயிருக்கிறாயா? Whither shall we go away, Lord? Thou hast the words of eternal life. ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம்? என் கருவை இந்தன் கண்களால் கண்டீரே, என்னில் திருநோக்கம் நிறைவேற்றிடும். என் கருவை இந்தன் கண்களால் கண்டீரே, என்னில் திருநோக்கம் நிறைவேற்றிடும். மன்னவாகும் இந்தனின் சாயலை அடைந்திட மண்ணிலே யார் ஏகுகின்றேன். மன்னவாகும் சாயலை அடைந்திட மண்ணிலே யார் ஏங்குகின்றேன். என் கருவை உங்கள் கண்களால் கண்டீரே, என்னிலே திருநோக்கம் நிறைவேற்றிடும். என் கருவை உங்கள் கண்களால் கண்டீரே, என்னிலே திருநோக்கம் நிறைவேற்றிடும். கர்த்தர் இன்றைக்கும் கூட நம்மோடு கூட மிக திட்டவட்டமாய் தெளிவாய் கர்த்தர் பேசினார். நம்மை பாடுகள் நூடாக போகும்படியாய் கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. எந்த ஒரு பெற்றோரும் பரீட்சைகள் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்திலே தங்களுடைய பிள்ளைகளை ஒருபோது சேர்க்க மாட்டார்கள். ஒருவேளை பிள்ளைகள் பரீட்சைகள் இல்லாத தேர்வுகள் இல்லாத ஒரு பள்ளியை அதிகமாக விரும்பலாம். ஆனால் பொறுப்பான பெற்றோர்கள் ஒருபோதும் தங்களுடைய பிள்ளைகளை அப்படியாக சேர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகள் அறிவில் அப்படிப்பட்ட பள்ளியில் சேர்ந்தால் அவர்கள் வளர முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். பின் நாட்களில் வளர்ந்த பிற்பாடும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆகையினால் தான் பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கும் போது, சேர்த்து விட்டு திரும்பி வரும்போதும் பிள்ளைகள் அழுதாலும் கூட பிள்ளைகளை திரும்ப தங்களோடு கூட அழைத்து கொண்டு வருவதில்லை. தங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிறதான, படித்து நன்றாக தேர்வுகள் எழுதி நல்லபடியாக அறிவில் தேர்ச்சி பெற்று பிற்காலங்களில் தங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு கூட
அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு கூட தங்களுடைய பிள்ளைகள் அழுதாலும் கூட பள்ளிகளிலிருந்து பிள்ளைகளை ஒருபோதும் அவர்கள் அழைத்து கொண்டு வருவதில்லை. நம்முடைய பரம தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் கூட அந்த பொறுப்பான தகப்பன் நம்மை உருவாக்கும்படியாய் அவருடைய சிங்காசனத்துக்குரியவர்களாய் நாமும் மாறும்படியான அந்த தீர்மானத்தோடு கூட நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. அவர் நம்மை கடந்து செல்லும்படியாக அனுமதிக்கிற பாதைகள் யாவும் அவைகள் நமக்கு ஒரு நித்திய கன மகிமையை உண்டாக்கும்படியாகவே அவர் இடம் கொடுக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். எத்தனை சமயங்களில் நாம் இதை உணராதபடி அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறோம், அவரை குற்றம் சொல்லி இருக்கிறோம், அவரை நம்முடைய ஒரு சத்துருவாக நாம் எண்ணி இப்படியாக நாம் யோசித்திருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை ஒன்று கூட பிரகாசிப்பாராக. நம்முடைய தேவனை குறித்ததான அந்த தவறான விளக்கத்தை ஒன்று கூட நாம் உணர்ந்து அதற்காக இந்த வேளையில் ஒன்று கூட ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போமாக. கர்த்தாவே, சில சமயங்கள் நாங்கள் கடந்து போகிற அந்த வேதனை நிறைந்த பாதைகளை குறித்து நீர் எங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறதில்லை ஆண்டவரே. யோபுவிடத்தில் அவன் கடந்து போன அந்த பாதைகளை குறித்து நீ ஒன்று விளக்கம் சொல்லவில்லை ஆண்டவரே. ஆனால் வேதத்தை படித்த எங்களுக்கு அது நன்றாக தெரிந்திருக்கிறது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் மத்தியில் ஏற்பட்டதான ஒரு சவால். ஆண்டவர் யோபை முற்றிலுமாய் நம்பினார். எல்லா நன்மைகளையும் ஒருமிக்க ஒரே நாளில் அவன் இழந்து போனாலும் கூட தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் மாத்திரமல்ல, அதோடு கூட தன்னுடைய பிள்ளைகள் வாலிப வயதில் இருந்த அந்த 10 பேரையும் ஒருமிக்க ஒரே நாளில் இழந்து போனானே. அவருடைய மரணம் கூட ஒரு இயற்கையான மரணமாக அல்ல. மூத்த மகனுடைய வீட்டில் யாவரும் விருந்துண்டு கொண்டிருந்த போது பலத்த காற்று மோதி அடித்து அந்த கட்டடம் விழுந்து எல்லாரும் நசுங்கி செத்து போனார்கள். அவர் எல்லாரையும் அந்த இடிபாடுகளுக்குள்ளிருந்து எடுத்த போது முகங்கள் நசுங்கி ஒருவரையும் கண்டுகொள்ள முடியாத ஒரு கோரமான நிலவரத்தில் எடுத்து வெளியே வைத்த போது யோபுடைய இருதயம் என்னமாய் பாடுபட்டு இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தன்னுடைய இருதயத்தில் கூட தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்கள் தூஷித்திருக்க மாட்டார்கள் என்றாலும் கூட யோபுக்கு சந்தேகம். என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று எண்ணி நான் அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி இப்படியாக என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தேனே. இதோ இந்த வாலிப வயது வதை அவரை வளர்க்க நான் எவ்வளவாய் கருத்துள்ளவனாய் நான் இருந்தேன். ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் அவளை உருவாக்கி எடுக்க எவ்வளவாய் நான் என்னை ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கோ இப்படி ஒரு மரணம். என்னுடைய சொத்து சுகங்கள் போனது எனக்கு காரியம் அல்ல, திரும்பவும் கூட சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் 10 பேர் ஒருமிக்க ஒரே நாளில் இப்படியாக அழிந்து மரித்து போனார்களே. யோபுக்கு இதனுடைய பின்னணியில் நடந்த காரியம் தெரியாது. கர்த்தர் தன்னை எவ்வளவாய் நம்பி இருக்கிறார், விசுவாசித்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகள் வந்தால் ஒருபோதும் அவரை விட்டு தான் விலக மாட்டேன் என்பதை குறித்து அவர் மிகவும் திட்டவட்டமாய் என்னை குறித்து நம்பி இருக்கிறார் என்பதெல்லாம் யோபுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவன் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நின்றானே. அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் அவருடைய நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்னானே. கர்த்தர் கூட அவனோடு கூட பேசின போது கூட ஆறுதலாக அரவணைத்து இப்படியாக பேசவில்லை. கிட்டத்தட்ட 60 கேள்விகளுக்கு மேலாக பல கேள்விகள் அவனிடத்தில் கேட்கப்பட்டது. ஆண்டவர் ஏதோ வெடித்து பேசுகிறது போல அவனோடு கூட பேசுகிறார். என்றாலும் கூட அவன் அமைதியாய் அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நான் நீசன் ஆண்டவரே, இதுவரை என் வாயத்திலிருந்து ஏதோ பேசிவிட்டேன் ஆண்டவரே, நீதி நியாயங்களை பேசிவிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை கண்டது ஆண்டவரே. நான் என்னுடைய குறைகளை குற்றங்களை உணர்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் மன்னியும் ஆண்டவரே, நான் நீதி நியாயம் பேச மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஏதோ கொஞ்ச நாட்கள் இந்த இடுக்கமான நெருக்கமான பாதினூடாய் கடந்து போன போது தன்னுடைய நீதி நியாயங்களை பேசினது குறித்து துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அவன் மனசாட்சி காலத்தில் ஜீவித்ததான ஒரு பரிசுத்தவான். இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் நமக்காக மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே.
அவருடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று அந்த பாவ சுபாவத்துக்கு மரித்தவர்களாய் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் நான் நம்மை அனுதினமும் எண்ணிக்கொண்டு ஒப்பு கொடுத்திருக்கிறோமே. பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய உன்னத பலத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆலயங்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆனாலும் கூட பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது அது அலையை போல தொடர்ந்து நம்ம வந்து மோதி கொண்டிருக்கும் போது உடனே மனம் பதறி விடுகிறோம். நம்முடைய ஆண்டவரை நாம் சந்தேகப்பட்டு விடுகிறோம். அவருடைய அன்பை சந்தேகப்பட்டு விடுகிறோம். நாம் நெருக்கப்படும் போது நம்மோடு கூட சேர்ந்து நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லி அறிந்திருந்தாலும் கூட அந்த வேதனை நேரத்தில், அந்த கஷ்டத்தின் நேரத்தில் நம்முடைய இருதயங்கள் கலங்கி போய் நம்முடைய ஆண்டவரை நாம் சந்தேகப்பட்டு முறுமுறுத்து விடுகிறோம். நியாயங்கள் பேச ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பாராக. நம்மை எவ்வளவாய் அவர் நேசித்தார். நமக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தாரே. நமக்காக அவர் செய்யாத காரியங்கள் என்ன? இன்றைக்கு நீ நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவருடைய சுத்த இரக்கமும் கிருபையும் தயவும் அல்லவா? நம்முடைய ஆண்டவரை நாம் நேசிப்போமாக. நம்முடைய ஆண்டவரை நாம் நேசிப்போமாக. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். இப்பொழுது கூட அந்த பாதினூடாக அவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறதன் நோக்கம், இந்த இடுக்கங்கள் நெருக்கங்கள் வழியாக உன்னை என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறதன் நோக்கம் தன்னை போல உருவாக்கும்படியாகத்தானே, தன்னோடு கூட நித்தியத்தில் அவரோடு கூட காணப்படும்படியாகத்தானே, அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நீ நான் வீற்றிருக்கும்படியாகத்தானே. அந்த தேவனை நாம் நேசிப்போமாக. நம்முடைய வாயத்திலிருந்து நாம் அவரிடத்தில் சொல்லுவோமாக, ஆண்டவரே, இதுவரை நான் முறுமுறுத்து உமக்கு எதிராக நான் கேட்ட கேள்விகள், என்னுடைய எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றை எனக்கு மன்னித்து விடும். நான் விளங்காதபடினால், புரியாதபடினால், ஆண்டவரே, எம்மை குறித்த ஒரு சரியான ஒரு தரிசனம், ஒரு வெளிச்சம் எனக்கு இல்லாதிருந்தபடினால் அப்படியாக நான் நடந்து கொண்டேன். ஆண்டவரே, இதோ இப்பொழுது இந்த சாயந்தர வேளையிலே என்னோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, நான் இருதயத்தின் அடியாழத்தில் உணர்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும். என்னுடைய முறுமுறுப்புகளை மன்னித்து விடும். ஏன் எதற்காக என்கிற கேள்விகளை கேட்டு ஆண்டவரே உம்மை நான் வெறுக்க கூட செய்தேனே, என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, மன்னித்து விடும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறது மாத்திரமல்ல, அதோடு கூட ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்குரியவனாய், உம்முடைய மகிமைக்குரியவளாய் நான் மாற்றப்படும்படியாய், நித்தியத்தில் உம்மோடு கூட என்னென்றைக்கும் நான் இருக்கும்படியாய், உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடு கூட வீற்றிருக்கும்படியாய் எல்லாவற்றையும் ஜீவித்தில் அனுமதித்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஷதினே ஹிதினே கரவனார் யாத்துனமான கதகனாஷ் கச்சரல் கரவன ஹர்மியம் தினமன் குதுகினம உஷ்ரமக்காரபௌத. ஆமெலா, ஆமெலா, ஹalleluya, ஹalleluya. ஆமெலா, ஆமெலா. நாம் கர்த்தரை நேசிப்போமாக. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமாக. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய அபிஷேகத்தினால் உன்னை என்னை நிரப்புவார். அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயங்களை நிரப்புவார். பரிசுத்தாவினால் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் நிரப்பப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை நேசிக்கக்கூடிய அன்பினால் நாம் நிரப்பப்படுவோம். ஆகையால் நாம் ஒருவரும் அமைதியாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்போமாக. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய அன்பினால் உன்னை என்னை நிறைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். யார் யார் ஆண்டவரை நேசிக்க விரும்புகிறீர்களோ உங்களுடைய 2 கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் தன்னுடைய அன்பினால் உங்களுடைய இருதயங்களை நிரப்புவார். ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, நேசிக்கிறேன். ஆண்டவரே, அதிகமாக நேசிக்க உதவி செய்யும் ஐயா. உடைய அன்பினால் நிரப்பும் ஐயா. ஐயா, நேசிக்கிறேன் ஐயா.
உம்முடைய அன்பினால் நிரப்பும் ஐயா. ஆமென், 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 ஆமென். இன்ப இன்ப நதியே கர்த்தர் தன்னுடைய அன்பினால் உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஒரு அபிஷேகத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஒரு அபிஷேகத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அன்பினாலே உள்ளங்களை நீரைத்திடுமே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்னவரே இறங்கும் தூய ஆவியே. சொன்னவரே இறங்கும் தூய ஆவியே. இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. அன்பினாலே உள்ளங்களை நீரைத்திடுமே. அன்பினாலே உள்ளங்களை நீரைத்திடுமே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. அன்பினாலே உள்ளங்களை நீரைத்திடுமே. அன்பினாலே உள்ளங்களை நீரைத்திடுமே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. சொன்னபோல் இறங்கும் தூய जनो बशंते दिखरा मना लिबंकरा देखन ले कमर गने भी शंदर में गने गने बहुत शामगद हुआ है. आमेन, आमेन, हालेलुया, आमेन, हालेलुया. Praise the Lord, praise the Lord. आमेन, आमेन. शुद्रे இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான். இங்கிருந்து நாம் போகும்போது தேவ அன்பினால் நிரம்பி நாம் இங்கிருந்து கடந்து போக வேண்டும். கர்த்தரை நாம் அதிகமாக நேசிக்கிறவர்களாய் கடந்து போக வேண்டும். இதுவரை எத்தனையோ முறை நாம் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து விட்டோம். எத்தனையோ முறை நாம் அவரிடத்தில் நியாயம் கேட்டு பேசி விட்டோம். கர்த்தர் அவைகளை எல்லாம் மன்னித்திருக்கிறதுக்கு அடையாளமாக தம்முடைய அன்பினால் உன்னை நிரப்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பும்படியாக நீ இடம் கொடுப்பாயாக. ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வாயாக. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க நீ இடம் கொடு. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். அவருடைய அன்பினால் நிரப்பப்பட நீ உன்னை இடம் கொடுப்பாயாக. இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே. அன்பினாலே உள்ளங்களை நீரைத்திடுமே. அன்பினாலே உள்ளங்களை நீரைத்திடுமே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே. சொன்னபோல் இறங்கும் தூய ஆவியே.
ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பு. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பு. உமக்காகவே ஜீவிக்க. உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பு. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பு. உமக்காகவே ஜீவிக்க. உமக்காகவே ஜீவிக்க. நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்தில் சொல்லி விடுவோமாக. என் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் நான் சொல்ல சொல்ல சொல்றீங்களா? சொல்லுங்க. என் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். என் இயேசுவே, நான் உம்மை மிகவும் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்மையான இயேசுவே, மிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தெய்வமே, மிக ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறபடினால் மிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை நேசித்து தேசத்தையும் ஜனத்தையும் நேசித்து கர்த்தாவே வேத பாட கூட்டங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தே கத்தை ஏற்படுத்தி தந்தை சுவாமி. முதலாம் நாளை பொறுப்பட்டு, இரண்டாம் நாளை பொறுப்பட்டு, இந்த நாளிலும் கூட பொறுப்பட்டு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தை சுவாமி. ஏன் இந்த பாடுகள் என்ற தலைப்பில் கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கபடினால் மிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, மிக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தெய்வம் இன்றைக்கும் கூட எங்களோடு பேசின அருமையான வார்த்தைகளுக்காக மிக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. மிக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. யோபனுடைய ஜீவிதத்தில் வந்த பாடுகள் ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். முகாந்திரம் இல்லாமல் பிசாசானவன் சோதிக்கும்படி கேட்டுக்கொண்ட போதிலும் ஆண்டவரே பிசாசானவனிடத்தில் கர்த்தர் சொல்கிறது, முகாந்திரம் இல்லாமல் அவனை சோதிக்கும்படி நீ நடத்தி கேட்டுக்கொண்டாய். அவனோ தன்னுடைய உத்தமத்திலே இன்னும் உறுதியாக நிற்கிறான் என்று சாட்சி கொடுத்ததாய் பார்க்கிறோம் கேட்ட. ஆனாலும் அவனுக்கு வந்த பாடுகளிலே கேட்ட அவன் முறுமுறுக்கவில்லை. ஆண்டவரே அவனுடைய கேள்வி கேட்கவில்லை. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அவன் கர்த்தருக்கு அவன் சோற்றம் சொன்னதாய் பார்க்கிறோம் கேட்டாவே. என்றாலும் மனுஷனானபடினால் சில வேளையில் நியாயம் பேசினதாகவும் அவன் கிட்ட பல வார்த்தைகளை பேசினதாக பார்க்கிறோம். ஆனாலும் கூட கடைசியாக தன்னை தாழ்த்தி ஆண்டவரை அவன் மன்னித்து பெற்றுக்கொண்டதாக நாங்கள் பார்க்கிறோம் கேட்டாவே. தெய்வமே மிக ஸ்தோத்திரம். ஆண்டைகளை பரிசுத்தவானுடைய பாதைகளை ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். மோசையை ஆண்டை ராஜ அரமனையில் இருந்த ராஜகுமாரனை 40 வருஷமாக வனாந்தரத்தில் கொண்டு போய் பின்னாட்களிலே அவனுடைய ஜீவத்திலே நீ பெரிய காரியங்களை செய்து அடிமட்டன்தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக வனாந்தரத்தில் வழிநடத்தும்படி அவனை வனாந்தரத்தில் கொண்டு உருவாக்கி நீர் ஆண்டவரை. கொலபாதகனாயிருந்த அவனை பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் அவனை மாற்றினீர் ஆண்டவரே. யோசேப்பும் கூட ஆண்டவரே அவன் கடந்து போன பாடுகளிலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தீர். அவனை உயர்த்தினீர், கனப்படுத்தினீர் சுவாமி. கர்த்தாவே மிக ஸ்தோத்திரம். நீர் கூட இயேசு இந்த பூமியிலே வந்து மனுஷனாய் வந்து பாடுபட்டு நிந்திக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு ஆண்டவரே இரத்த சாட்சியாய் எங்களுக்காக மறித்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே
கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனமாற்றி சபையும் கூட இவ்விதமான பாடுகள் மடியாய் நீ கண்டு போக செய்கிறீர் ஆண்டவரே. ஓ ரபலக்க நிந்திக்கப்பட்ட மணவாளனுக்கு நிந்திக்கப்பட்ட மணவாட்டி தான் தேவை. பாடுபட்ட மணவாட்டி தான் தேவை. ஆண்டு நாங்கள் உமோடு கூட பாடுபட்டால் நாங்கள் உமோடு கூட ஆளுகை செய்வோம் ஆண்டவரே. தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக இருக்கு அப்படி நான் ஸ்தோத்திரம் கத்தாவே. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமை எங்களுக்கு கொண்டு வர போகிற அப்படி நான் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓடுபட்ட பாடுபட்டதான எங்களை கத்தாவே நீ மகிமையிலே ஆண்டு நாங்கள் உமோடு கூட நித்தியமாய் நேசவிட மார்புகளை சார்ந்து இழைப்பாரும்படியா ஒரு நாள் வரப்போகிற அப்படின்னா ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைக்க போகிற அப்படின்னா ஸ்தோத்திரம் கேட்டாவே. ஓ ரபாலா எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் எங்களோடு கூட நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய எல்லா பாடுகளிலும் எங்களோடு கூட பங்காளியா நீ பாடுபட்டு கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ரபாலா பாடுகள் மத்தியிலே ஒருவரால் சோர்ந்து போகாதபடி இப்பொழுது கேட்ட சத்தியத்தின்படியே இந்த பாடுகள் எங்களுக்கு அதிகமான நித்திய கனமகிமை கொண்டு வரப்போகிற வெளிப்படுத்தலோடு இந்த பாதையை கடந்து செல்ல கிருபை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரம் கேட்டால் இந்த அற்பமான சரீரத்தை உங்களுடைய மகிமையான சரீரத்துக்கொப்பாக நீ மறுபட்ட போற அப்படின்னா ஸ்தோத்திரம் கேட்டாவே. நிச்சயமாக நேசருடைய மார்பிலே சார்ந்து நாங்கள் இழைப்பாட போகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் கேட்டால் இந்த நித்திய நம்பிக்கையோடு எங்களுடைய ஓட்டத்தை தொடர எங்களுக்கும் வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தாவே ஸ்தோத்திரம். இனி உள்ள கூட்டங்களையும் கர்த்தர் வழிநடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். நாளை கடந்து போரான கூட்டங்களையும் கர்த்தராசுவமாக மாற்றித்தாரும். குடும்பங்களையும் பலப்படுத்தி வளமை கட்டெடுத்து பாவித்து தேவையான ஆலோசனை கட்டிட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே இம்மட்டு தேவசமத்தை இருக்கவும் தேவசமத்தை அனுபவிக்கவும் கர்த்தரடியாருக்கு உதவி செய்ய அப்படின்னா ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கர்த்தரை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கிருபையினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். உடைய மகிமை நாளுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.